விநாயகரே வினை தீர்ப்பவரே வேழமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி சப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுங்களா? சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் களிமண்ணாலேயே நம்ம வீட்டுக்கு நம்ம பூஜை அறைக்கு அழகான ஒரு குட்டி அழகான சப்பியான விநாயகரை எப்படி செய்கிறது அப்படின்னு தான். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை சீக்கிரமே சேரும். நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. விநாயகர்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்குமே விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு குட்டி தொப்பீஸ் குட்டியாக இருக்கிறாரு. குட்டி அழகான தொப்பீஸ் பாப்பாவை நம்ம எவ்வளோ அழகாக ஒரு குட்டி சிலையாக செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைய வீடியோ. நான் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் களிமண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம செய்ய போகிறோம், அது எப்படி வரப்போகுது அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர ஆர்வமாகவும் பயங்கர ஒரு க்யூரியாசிட்டியாகவும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணாத விஷயத்தை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அது நல்லா வரப்போதா இல்லை சொதப்பிடுமா அப்படின்றது பயங்கர ஒரு டென்ஷனும் ஒரு சந்தோஷமும் கலந்த ஒரு ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் விநாயகர் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். க்யூட்டாக வருவாரா டவுட்டு தான். ஸோ பார்க்கலாம். விநாயகரை நம்ம எப்போவுமே நிறைய விஷயங்களுக்கு, நிறைய நல்ல காரியங்களுக்கு முதல் நிலை கடவுளாக வச்சு வழிபடுறது வழக்கம். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நல்ல புத்திக்காகவும் அறிவுக்காகவும் ஞானத்திற்காகவும், அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான, அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நம்ம எப்போவுமே விநாயகரை பிரார்த்திப்பது வழக்கம். நல்ல காரியங்களுக்கு முன்னாடி, சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு போகிறதே வழக்கம். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு அருள் நிறைந்த கடவுளை, க்யூட்டான அந்த சப்பி பாப்பாவை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்னொரு வீடியோ. ஸோ நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய விநாயகரை நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு முயற்சியாக தான் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம விநாயகர் சிலையை எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்.
இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.